நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றும் ஒரு வணக்கம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் நல்ல பல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதோர் நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே பல சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சொந்தங்கள் யாவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிவிட்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளானது வைகாசி மாதம் வெள்ளிக்கிழமை 15/5/2026 தமிழுக்கு பராபவ வருடம் வைகாசி மாதம் 1ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 9:30 மணி தொடக்கம் 10:30 மணி வரை, பின் மாலை 5 மணி தொடக்கம் 6 மணி வரை. அடுத்த ராகு காலமாக இன்று காலை 10:30 மணி தொடக்கம் 12 மணி வரை. யமகண்டமாக இன்று மதியம் 3 மணி தொடக்கம் 4:30 மணி வரை. அடுத்து சூரிய உதயத்தை பார்க்கலாம். இன்று காலை 5:54 இன்றைய நாளினுடைய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று காலை 6:25 வரை திரியோதசி திதியும் பின்பு சதுர்த்தசி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாகி இன்று மாலை 6:57 வரை அஸ்வினி நட்சத்திரமும் பின்பு பரணி நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று மாலை 6:57 வரை உத்தர நட்சத்திரமும் பின்பு அஸ்த நட்சத்திரமும் நிலவுகிறது. உத்தரம் மற்றும் அஸ்த நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கர்மங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். தொடர்ந்தும் வணக்கம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளுக்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். யாசா பத்மாசனஸ்தாம் விபுலகடிதடீம் பத்மவத்ராஜதாக்கீம் கம்பீரா வர்தனாபிஸ்தனவர்ணமிதாம் சுப்ரவஸ்திரோக்தரியாம் லக்ஷ்மீம் திபீர்கஜேந்திரை மணிகண்டகஜிதை ஸ்நாபிதா கேமகும்பை நித்யம் சா பத்மகஸ்தா மம வசதி கிருகே சர்வமாங்கல்யயுக்தாம். ஓம் மகாலக்ஷ்மீ வித்மஹே விஷ்ணுமத்னி தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை யோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான பராபவ வருஷம் வைகாசி மாதம் 1ஆம் நாள். இன்று வைகாசி மாத பிறப்பு. நேற்றோடு சித்திரை மாதம் நிறைவு பெற்று இன்று வைகாசி மாத பிறப்பு, வைகாசி மாத சங்கரகாந்தி. அதிகாலையிலே ஆலயங்களிலே சிறப்பான பூஜைகள் வழிபாடுகளும் ஆரம்பமாகின்ற மாத பிறப்பு. 15/5/2026 வெள்ளிக்கிழமை. இன்று சபரிமலையிலே பொதுவாக ஒவ்வொரு தமிழ் மாதப்பிறப்பன்றும் ஆலயம் திறக்கப்பட்டு 5 நாட்களுக்கு சிறப்பான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று மீண்டும் நடை சாத்தப்படும். அந்த வகையிலே இன்று வைகாசி மாதம் பிறந்திருக்கின்றது. பல்வேறு ஆலயங்களிலே வைகாசி விசாக பெருவிழா, வைகாசி மாதத்தில் வருகின்ற விசாக நட்சத்திரத்துக்கு ஒரு தனிமையான சிறப்பு. இந்த விசாகம் என்கின்ற பொழுது மயிலுக்கும் ஒரு பெயர் விசாகன், முருகப்பெருமானுக்கும் விசாகன் என்றொரு நாம உண்டு. இந்த வைகாசி மாதத்திலே வருகின்ற விசாக நட்சத்திரம்
பல சிறப்புகளோடு கூடியது. பல்வேறு முருகன் ஆலயங்களிலே கொடியேற்று மகோற்சவங்கள், அலங்கார உற்சவங்கள், சங்காபிஷேகங்கள், பால்குட பவனிகள் என்று சிறப்பாக நடைபெறும். அந்த வகையில் இந்த வைகாசி மாதத்திலே இப்போ நாளைய தினம் சனிக்கிழமை, நாளை மத்திய மாகாணம் கண்டி மாவட்டம் பத்தேகம என்கின்ற பத்துகாமம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்பாள் தேவஸ்தானத்தினுடைய இந்த வருடாந்த மகோற்சவம் நாளை சனிக்கிழமை துவஜ ஆரோகணம் என்கின்ற கொடியேற்று உற்சவத்தோடு ஆரம்பமாகும். துவஜ ஆரோகணம் என்பது, ஆரோகணம் என்றால் கீழிருந்து மேலே செல்லுவது, அவரோகணம் என்றால் மேலிருந்து கீழே வருவது. துவஜ ஆரோகணம் ஆரம்பமாகி வைகாசி விசாகத்தன்று பஞ்சரத பவனி நகர்வலம் வருகின்ற வகையிலே சிறப்பான உற்சவமாக அடியவர்கள் புடைசூழ அந்த வத்துகாமம் நகரம் பூராவும் பலமாக வந்து அருள்பாலிக்கின்ற சிறப்போடும், மறுநாள் பௌர்ணமியிலே அதிகாலையிலே தீர்த்தத்துக்கு சுவாமி புறப்பட்டு தீர்த்தமாடுகின்ற சிறப்பும் நடைபெறுகின்ற சிறப்போடு கூடிய உற்சவம் நாளை ஆரம்பம். அதுபோல் பல்வேறு முருகப்பெருமானுடைய ஆலயங்களிலே இந்த வைகாசி விசாகத்தை முன்னிட்டு மகோற்சவங்கள் ஆரம்பமாகி நடைபெறும். இவ்வாறு அந்த மாதம் பிறந்ததுமே நமக்கு சிறப்பான உற்சவங்கள், அதேபோல் பல ஆலயங்களிலே கும்பாபிஷேகங்களுக்குரிய ஏற்பாடுகள் அவ்வாறு சிறப்போடு கூடியதாகவும் நடைபெறுகின்ற பொழுதிலும் இந்த 28ஆம் தேதி வரையிலே காண்டாவனம், கத்திரி வெயில், அக்னி நாள் என்று போற்றுகின்ற வகையிலே அதை தாண்டிய பின்பு 28ஆம் தேதிக்கு பிறகு சுபகாரியங்களை செய்து கொள்வார்கள். கடந்த 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பமான இந்த அக்னி வெயில் என்கின்ற காண்டாவனம் 28ஆம் தேதி நிறைவு பெறுகின்றது. அந்த வகையில் நாமும் அதன் பின்பு சுபகாரியங்கள் ஈடுபட்டு இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்து சுபம். இன்றைய நாளிற்குரிய சைவ சமய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள்யோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியாக இன்றைய நாளிற்குரிய ராசி பலன் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் 15/5/2026. மேடராசி அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, மேன்மையான நன்மையான விடயங்கள் இன்றைய நாளிலே அமையும். இடபராசி கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி மிருகசிடம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று மந்தனங்கள் இருக்கும், காரியங்களில் இழுபறிகள் இருக்கும், தடைகள் இருக்கும், நிதானத்தோடு செயல்பட வேண்டும். மிதுன ராசி மிருகசிடம் 3, 4, திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே தெய்வ அனுகூலம் உண்டு, உறவினர் மூலம் நன்மைகள் உண்டு, எதிர்பாராத சிறப்புகள் அமையும், தொழிலுக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்படும். கடகராசி புனர்பூசம் 4, பூசம் ஆயில்யம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே மந்த நிலை இருக்கும், காரிய தடைகள் இருக்கும், எடுக்கின்ற முயற்சிகளே சிரமங்கள் இருக்கும், நிதானத்தோடு செயல்பட வேண்டும். சிம்மராசி மகம் பூரம் உத்தரம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணபரவு உண்டு, எடுக்கின்ற முயற்சிகளில் நல்ல மேன்மைகள் அமையும்.
கன்னிராசி உத்தரம் 2, 3, 4, அத்தம் சித்திரை 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் சிறப்புகள் உண்டு, பணவரவு உண்டு, மேன்மைகளான பலாபலங்கள் அமையும். துலாம் ராசி சித்திரை 3, 4, சுவாரி விசாகம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே அனுகூலங்கள் உண்டு, நன்மைகள் உண்டு, எதிர்பார்ப்புகளிலே வெற்றிகள் உண்டு, பணவரவு திருப்திகரமாக இருக்கும். விருச்சிக ராசி விசாகம் 4, அனுசம் கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே நல்ல அனுகூலம் உண்டு, பணவரவு உண்டு, தெய்வ அனுகூலம் உண்டு, முயற்சிகள் கைகூடி வரும். தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளில் சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களிலே மந்த நிலைகள் இருக்கும், நிதானத்தோடு செயல்பட வேண்டும். மகர ராசி உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் அவிட்டம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று சிரமங்கள் இருக்கும், யோசனைகள் அதிகமாக இருக்கும், தேவையற்ற அலைச்சல்கள் இருக்கும், அதற்கேற்ப நிதானத்தோடு செயல்படுங்கள். கும்பராசி அவிட்டம் 3, 4, சதயம் பூரட்டாதி 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே மேன்மையும் நன்மையும் உண்டு, தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு திருப்திகரமாக இருக்கும். மீனராசி பூரட்டாதி 4, உத்திரட்டாதி ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே நல்ல அனுகூலம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளிலே நல்ல வெற்றிகளும் சிறப்புகளும் அமையும். நன்றி. இன்றைய சிந்தனை: அன்பு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்விலே எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான சுகமான ஒரு சொல்லாடல். எங்களுடைய செயல்பாடுகளிலே அந்த அன்பியல்புகளை நாங்கள் எங்களுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். கோபம், ஒரு மனிதனுக்கு இயல்பாக கோபம் வர வேண்டும். கோபம் வந்தால்தான் அவன் மனிதன். ஆனால் அந்த கோபத்திலும் ஒரு நியாயம் இருக்க வேண்டும். இந்த அன்பு அதிகமாக இருக்கின்ற பொழுது அந்த கோபம் ஒரு தனித்துவமான ஒரு வரையறைக்குள்ளே அடங்கிவிடும். அன்பியல்பு இல்லாத தன்மையிலே இருக்கின்ற கோபத்துக்கு எல்லையில்லாத விஸ்வரூபம் இருக்கும். ஏன் நாங்கள் கோபப்படுகின்றோம், எதற்கு கோபப்படுகின்றோம் என்ற ஒரு சிந்தனையை நமக்குள்ளே நாங்கள் கொண்டு வர வேண்டும். எங்களுக்கு ஒவ்வாத காரியங்கள் அமைகின்ற பொழுது, எங்களுக்கு பிடிக்காத விடயங்கள் நடைபெறுகின்ற பொழுது எங்களை அறியாமல் அந்த கோபம் வந்துவிடுகின்றது. நாங்கள் கோபம் வருகின்ற பொழுது எங்களை நிதானப்படுத்துவதிலே தவறிவிடுகின்றோம், பதட்டப்படுகின்றோம், சொல்லாடல்களை மரியாதை குறைவாக சொல்லிவிடுகின்றோம், மற்றவர்களுடைய நிலைப்பாட்டை அறியாமல் நாங்கள் செய்வதுதான் சரி என்ற நிலையிலே நின்று மிகச் சத்தமாக கருத்துக்களை சொல்லிவிடுகின்றோம். இதனால் பலருக்கு பிரச்சனைகள், பலருக்கு மனத்தாக்கல்களை உருவாக்கி விடுகின்றோம். நாங்கள் ஒரு விடயத்திலே அதிகம் கோபப்பட்டுவிட்டு பின்பு இருந்து அமர யோசிக்கின்ற தன்மைகளை தவறவிட்டு விடுகின்றோம். இதெல்லாம் எங்களுடைய வாழ்வியலுக்கு சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தரக்கூடிய விடயங்கள். கோபப்படுவது இயல்பு, இயற்கை. ஆனால் அந்த கோபத்திலே நியாயம் இருக்கின்றதா என்பதையும் நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவர் உங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் பேசுகின்ற பொழுது அதற்கு பதில் சொல்ல முடியாமல் அமைதியாக இருந்துவிட்டால் நீங்கள் சொல்வது சரியாகி விடாது. அதை மட்டும் நாங்கள் உணர வேண்டும். ஒருவருடைய நியாயம் எப்பொழுதுமே எங்களுக்குத்தான் எல்லாம் சரியாக இருக்கும், நாங்கள் நேர்மையாக நடக்கின்றோம், நாங்கள் சரியாக நடக்கின்றோம் என்ற எண்ணம் எங்களுக்குள்ளே வரக்கூடாது. நாங்கள் 100%, 99% நேர்மையாக சரியாக இருந்தாலும் எங்களுடைய அந்த நிலைப்பாட்டிலேயும் சில தவறுகள் மற்றவர்களுக்குத்தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது. எனவே இன்னொருவருடைய கருத்தை ஏற்பதிலே யாருக்கும் எந்த தீங்கும் இல்லை. அந்த கருத்து எங்களுக்கு ஒவ்வாமல் அல்லது பிடிக்காமல் இருந்தால் அதை விட்டுவிடலாம், அது வேறு விடயம், அது 2வது விடயம். ஆனால் ஒருவருடைய கருத்துக்கு மதிப்பு கொடுப்பதை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். எதிர்மறை அவர்கள் ஒரு விடயத்தை புரியாமல் சொன்னாலும் சரி, புரிந்து சொன்னாலும் சரி, அவர்களுடைய மனதிலிருந்து வருகின்ற அந்த நியாயத்துக்கு நாங்கள் ஒரு முதலிடம் கொடுக்க வேண்டும். அது யாருக்குமே அந்த கருத்திலே ஏற்புடைய தன்மை இல்லாமலும் போகலாம், அது வேறு விடயம். ஆனால்
ஒருவர் தன்னுடைய கருத்தை முன்வைக்கின்ற பொழுது அதை நாங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். பிறகு அவருக்கு அதை பற்றிய தாற்பயமான விரிவுரையை நடத்தலாம். இந்த கருத்து இப்படி செய்வது தவறு என்பதை அவருக்கு நாங்கள் புரிய வைத்துக் கொள்ளலாம். அது ஒருவரோ 2 பேரோ 3 பேரோ சேர்ந்து சொல்லுகின்ற பொழுது அவர் கொஞ்சம் புரியக்கூடியதாக இருப்பார். தனியொருவர் சொல்லுகின்ற பொழுது தான், சம்பந்தப்பட்டவரும் அவரும் சொல்லுகின்ற பொழுது தான் கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருக்கும். இது 2-3 நபர்கள் சேர்ந்து நியாயபூர்வமான கருத்துக்களை விளங்கப்படுத்துகின்ற பொழுது அவர் சாந்தப்படுத்த விட்டுவார். எனவே நாங்கள் எப்பொழுதுமே எங்களுடைய நியாயம் சரியானது என்கின்ற அந்த எண்ணப்பாங்களிலிருந்து நீங்கி மற்றவர்களுடைய கருத்துக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுத்து அதை ஏற்று அதற்குரிய விளக்கங்களை அவர்களுக்கு சரியாக கொடுத்தோமானால் வாழ்க்கையிலே பல சிக்கல்களிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். நன்றி. இன்றைய நாளிற்குரிய 12 ராசிகளுக்குமான பொது பலன்களை சிறப்பான முறையில் வழங்கிய ஸ்ரீ ராமதேவ லோகேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கு இதயம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியில் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக விண்ணின்று பொய்ப்பின் வெறிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. இக்குறளினுடைய பொருளாக மழை பெய்யாமல் பொய்ப்படுமானால் கடல் சூழ்ந்து அகன்ற உலகமாக இருந்தும் பசி உள்ளே நிலைத்து நின்று உயிர்களை வருத்தும். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. இக்குறளினுடைய பொருளை மீண்டும் பார்க்கலாம். மழை பெய்யாமல் பொய்ப்படுமானால் கடல் சூழ்ந்த அகன்ற உலகமாக இருந்தும் பசி உள்ளே நிலைத்து நின்று உயிர்களை வருத்தும். எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கம் ஓம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.